श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। परमानन्दमाधवम्। ஜகத்காரணம் என்று ஜன்மாத்யஸ்ய யதः பிரம்ம லக்ஷணம் உரைக்கும் பொழுது பிரம்மத்தை ஜகத்காரணம் என்று தடஸ்த லக்ஷணம் மூலம் பிரம்மஸ்வரூபத்தை விளக்க, அப்படிப்பட்ட ஜகத்காரணம் பொருந்துமா? ஏன் அந்த கேள்வி? வேதமானது நித்தியமாக இருக்க, அந்த வேதத்தையும் அந்த பிரம்மம்தான் சிருஷ்டித்ததா என்ற ஆக்ஷேபம் உண்டாக வாய்ப்புண்டு. எனவே ஆக்ஷேப சங்கதி. மேலும் இவ்வாறாகவும் இதை நாம் கொள்ள முடியும். பிரம்மத்தை ஜகத்காரணம் என்று சூத்திரத்தில் சொல்லப்பட்டு, அந்த பிரம்மம் சர்வஜ்ஞம் என்று அவ்வாறு உண்டாக, எது எதற்கு காரணமோ அந்த விஷயத்தினுடைய ஞானம் அதற்கு இருக்க, அந்த விஷயத்தின் ஞானம் அதற்கு இருக்க, கடகர்த்தா கடஜ்ஞாதா என்பது போல ஜகத்கர்த்தா ஜகத்ஞாதா. எனவே ஜகத்தினுடைய ஞானம் இருப்பதனால் பிரம்மம் சர்வஜ்ஞம் என்று இருக்க, அதே சர்வஜ்ஞத்தன்மையை இப்பொழுது நிலைநாட்டுவதற்காக, வேதத்தினுடைய காரணம் சாஸ்திரஸ்ய யோனிஹி பிரம்மம் என்று சொல்லி, அந்த வேதம் சர்வஜ்ஞமாக இருப்பதனால் அந்த பிரம்மமும் சர்வஜ்ஞம்தான் என்று காட்டுவதாக இந்த சூத்திரம் அமைவதனால், முதல் வர்ணகத்திற்கு ஆக்ஷேப சங்கதி முன்பு சொன்னது போல இருக்க, அவாந்தர சங்கதி
அதுவும் உண்டு. அவாந்தர சங்கதி என்றால் புதிதாக ஒன்றும் எந்த சர்வஜத்வம் பிரம்மத்திற்கு முன்பு சூத்திரத்தில் விளக்கப்பட்டதோ அதே சர்வஜத்வம் இந்த சூத்திரத்திலும் இந்த முதல் வர்ணக்கத்திலும் காட்டப்படுவதனால் வித்தியாசம் இல்லை. அதே சர்வஜத்வை திருடத்துவம் செய்வதற்காக இந்த சூத்திரம் முதல் வர்ணக்கம் இருப்பதனால் இந்த சங்கதி அவாந்தர சங்கதி, வித்தியாசமான சங்கதி இல்லை, அந்த விஷயத்தை பற்றியது தான், அதற்குள் அடங்குவது தான், பேதம் இல்லை என்று சொல்வதற்காக அவாந்தர சங்கதி என்று 2 சங்கதிகள் உள்ளன முதல் வர்ணக்கத்திற்கு. என்னென்ன சங்கதிகள்? ஒன்று ஆக்ஷேப சங்கதி, அடுத்தது அவாந்தர சங்கதி. ஆக்ஷேப சங்கதி எதனால் உண்டாகிறது? ஜகத்காரணம் என்று சொல்ல வேதத்துக்கும் காரணம் பிரம்மமா? வேதம் நித்தியமாக இருப்பதனால் ஆக்ஷேப சங்கதி. நித்தியத்தை ஒன்று உண்டாக்க முடியாது இல்லையா? எனவே ஆக்ஷேபம். நித்தியத்துக்கு காரணம் இருக்க முடியாது இல்லையா? எனவே ஆக்ஷேபம். அடுத்தது அவாந்தர சங்கதி. அவாந்தர சங்கதி என்றால் சர்வஜத்தன்மை பிரம்மத்துக்கு 2வது சூத்திரத்தினால், லக்ஷண சூத்திரத்தினால் இருக்கிறது. அந்த சர்வஜத்தன்மையை அதையே மீண்டும் திடம் செய்வதற்காக, எனவே இந்த சூத்திரம் முதல் வர்ணக்கம் தத்புருஷ சமாசமாக கொள்ளப்படும் போது முதல் வர்ணக்கம், அதற்கு அவாந்தர சங்கதி இருக்கு. புரியுது இல்லைங்களா? சரி. எப்படிப்பட்டது இந்த வேதம்? சாஸ்திர யோனித்வாத் என்ற சூத்திரம் வரும்போது சாஸ்திரஸ்ய யோனிகி, சாஸ்திரத்தினுடைய காரணம், சாஸ்திரத்தினுடைய காரணமாக இருப்பதனால் பிரம்மம் சர்வஜ்ஞம், இப்படி தான் விளக்கம் வருது. சாஸ்திரத்துடைய காரணமாக இருப்பதனால் எப்படிப்பட்ட சாஸ்திரம்? அதை விளக்கும்போது சொல்றார் பாஷ்யக்கார், மகதः ரிக்வேதாதேஹே, மகத்தாக இருக்கக்கூடிய வேதங்கள், அநேக வித்யாஸ்தான உபபிரமிதஸ்ய, பல வித்யாஸ்தானங்கள், 14 வித்யாஸ்தானங்களுடன் உபபிரம்பிதமாக நிறைந்துள்ள, பல விசாரங்கள் இணைந்துள்ள சேர்ந்துள்ள, அதற்கு விளக்கமாக உள்ள, இதெல்லாம் பொருள். அதற்கு வியாக்கியானமாக உள்ள, பல சாஸ்திரங்களை தன்னுள் அடக்கி, எல்லா சாஸ்திரங்களும் இதிலிருந்தே உண்டாக, அப்படி இருக்க பிரதீபவத்து சர்வார்த்த அவத்யோதினக, ஒரு பெரிய விளக்கு போல, விளக்கு எவ்வாறு பிரகாசம் செய்கிறதோ தனக்கு அருகில் உள்ள பதார்த்தங்களை, அதுபோல ஒரு பெரிய விளக்கு போல எல்லா விஷயங்களையும் அது பிரகாசிக்கின்றது. சர்வஜ்ஞ கல்பஸ்ய, சர்வஜ்ஞம் போல் உள்ளது. அறிவு என்பது ஒரு சேதன வஸ்துவுக்கு தான் இல்லையா? எல்லா ஞானத்தையும் கொண்டுள்ளதனால் இது சர்வஜ்ஞம்னு சொன்னால் கூட வேதம் சேதனம் இல்லை இல்லையா? வேதம் சப்தம் தானே. எனவே சர்வஜ்ஞ கல்பஸ்ய, அப்படிப்பட்ட வேதத்தினுடைய காரணம் பிரம்மமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், வேதம் இப்படி சர்வஜ்ஞமாக இருக்கலாம், அதனால் பிரம்மம் சர்வஜ்ஞம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வேதம் சர்வஜ்ஞமாக இருந்தால் அதனால் பிரம்மம் சர்வஜ்ஞமாக இருக்கணும்னு எந்த ஒரு நியமம் எப்படி கொண்டு வரீங்க? இந்த நியமம் காரண காரியம் எப்படி நிலைநாட்டுறீங்க அப்படின்னு வரும்போது,
இந்த வர்ணகத்தை முடிக்கும்படியாக அடுத்த பகுதி அமைகிறது. நம்ம படிப்போம். நஹி ஈத்ருஷஸ்ய சாஸ்திரஸ்ய ऋग्वेदादिलक्षणस्य सर्वज्ञगुणान्वितस्य सर्वज्ञाद् अन्यतः संभवः अस्ति यद्यद् विस्तरार्थं शास्त्रम् यस्मात् पुरुष विशेषात् संभवति यथा व्याकरणादि पाणिन्यादेः ज्ञेयैकदेशार्थमपि सततोऽपि अधिकतरविज्ञानः इति प्रसिद्धं लोके किमु वक्तव्यम् अनेकशाखाभेदभिन्नस्य देवतिर्यं मनुष्य वर्णाश्रमादि प्रविभागहेतोः ऋग्वेदाद्याख्यस्य सर्वज्ञान आकरस्य अयत्नेन एव लीलाज्ञायेन ரெண்டு ஒரே பொருள் தான். அப்பிரயத்னம் அயத்னம் எல்லாம் ஒரே பொருள் தான். अयत्नेनैव लीलाज्ञायेन पुरुष निश्वासवद् यस्मात् महतो भूताद् योनेः संभवः अस्य महतो भूतस्य निश्वसितम् एतद् ऋग्वेदः इत्यादि श्रुतेः तस्य महतो भूतस्य निरतिशयं सर्वज्ञत्वं सर्वशक्तिमत्वं च इति சேர்ந்து படிப்போம். நஹி ஈத்ருஷஸ்ய சாஸ்திரஸ்ய ऋग्वेदादिलक्षणस्य सर्वगुणान्वितस्य सर्वज्ञाद् अन्यतमः अस्ति यद्यद्विस्तरार्थं शास्त्रं यस्मात् पुरुषविशेषात् संभवति यथा व्याकरणादि पाणिन्यादेः ज्ञेयैकदेशार्थमपि सततोऽपि अधिकतरविज्ञानः इति प्रसिद्धं लोके किमु वक्तव्यम् अनेकशाखाभेदभिन्नस्य देवतिर्यं मनुष्यवर्णाश्रमादि प्रविभागहेतोः ऋग्वेदाद्याख्यस्य सर्वज्ञानाकारस्य अयत्नेनैव लीलाज्ञायेन पुरुषनिश्वसवत् यस्मात् महतो भूताद् योनेः भवः अस्य महतो ऋग्वेदः तस्य महतो
இதி. பாஷ்யக்கார் சொல்றார், இப்படிப்பட்ட வேதம் நஹி ஈத்ருஷஸ்ய சாஸ்திரஸ்ய ரிக்வேதாதி லக்ஷணஸ்ய சர்வஜ்ஞ குணான்விதஸ்ய, எல்லாம் ஷஷ்டி விபக்தி. இப்படிப்பட்ட சாஸ்திரம், எந்த சாஸ்திரம் இது? ரிக்வேதாதி சாஸ்திரம். சர்வஜ்ஞ குணான்விதஸ்ய, இந்த சாஸ்திரம் சர்வஜ்ஞ குணத்தை கொண்டது சொல்கிறார் இல்லைங்களா? அநேக வித்யாஸ்தான உபபிரமிதஸ்ய பிரதீபவத் சர்வார்த்த அவத்யோதினஹ சர்வஜ்ஞ கல்பஸ்ய அப்படின்னு சொன்னார்ங்களா முன்னாடி. இந்த சாஸ்திரமாவது எல்லா விஷயங்களும் பிரகாசிப்பதனால் சர்வஜ்ஞ குணத்தை கொண்டது. இப்படிப்பட்ட சாஸ்திரம் எதிலிருந்து வந்திருக்க முடியும்? சாஸ்திரம் சர்வஜ்ஞமாக இருக்கு. இந்த சர்வஜ்ஞத்தினுடைய கர்த்தா, இந்த சர்வஜ்ஞ சாஸ்திரத்தினுடைய காரணம், அந்த காரணம் அல்பஜ்ஞமாக இருக்க முடியுமா? யோசிச்சுப்பார். அவர் சொல்றார், சர்வஜ்ஞாத் அன்யதः சம்பவः நஹி அஸ்தி. அதெல்லாம் முன்னாடி இருக்கு, பார்த்துக்கலாம். நஹி முன்னாடி இருக்கு, நஹி அஸ்தி. அதாவது இப்படிப்பட்ட சர்வஜ்ஞ குணத்தை உடைய ரிக்வேதம் முதலியவைகளினுடைய காரணமான இந்த சாஸ்திரம், இந்த ரிக்வேதம் முதலிய சாஸ்திரங்களுக்கு சர்வஜ்ஞ குணத்தை உடைய சாஸ்திரத்திற்கு காரணமாவது எப்படி இருக்க முடியும்? சர்வஜ்ஞாத் அன்யதः சம்பவः நஹி அஸ்தி. இந்த காரணம் சர்வஜ்ஞமாகத்தான் இருக்க முடியும். அதை தவிர வேறொரு காரணத்திலிருந்து அதனுடைய சம்பவம் பிறப்பு, அதனுடைய வியக்தி அதனுடைய அவ்யக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை, அந்த சர்வஜ்ஞத்திலிருந்து தான் இருக்க வேண்டும். எப்படி சொல்றீங்க? அது ஒரு உதாரணம் தரார் பாஷ்யக்கார். யத்யத் விஸ்தரார்த்தம் சாஸ்திரம் யஸ்மாத் புருஷ விசேஷாத் சம்பவதி. யத்யத் விஸ்தரார்த்தம், எதை விஸ்தாரமாக விளக்குவதற்கு, விஸ்தரார்த்தம் ஒரு பொருளை விஸ்தாரமாக விளக்குவதற்கு, யத்யத் எந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், அது யஸ்மாத் புருஷ விசேஷாத் சம்பவதி, ஒரு புருஷனிடமிருந்து தோன்றுகிறது. ஒரு புருஷன், ஒரு மனிதன், அதற்கு காரணமாக, ரச்சயிதாவாக, அதனுடைய ஆசிரியராக, அதை எழுதியவராக ஒருவர் இருக்கிறார். விஸ்தாரமாக ஒரு சாஸ்திரத்தை எழுதியிருக்கார். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஆயுர்வேத சாஸ்திரம், சரக்க, வாக்பட்ட, இப்படிப்பட்டவர்கள் எழுதியிருக்காங்க. சுஷ்ருத. இங்கே பாஷ்யக்காரர் எடுத்துக்கிற உதாரணம் பாணினி சொல்றார். யதா வியாக்கரணாதி பாணின்யாதேஹே, வியாக்கரணம் போன்ற சாஸ்திரங்கள் பாணினி போன்றவரிடமிருந்து. அந்த வியாக்கரணம் எப்படி இருக்கு? ஞேய ஏகதேச அர்த்தம்தான். ஞேய ஏகதேச அர்த்தம்னா, ஞேயம் ஒரு விஷயம், அறியப்பட வேண்டிய விஷயம். ஏகதேச அர்த்தம்தான். எத்தனையோ அறியப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த ஜகத்தில் இருக்க, ஒரு விஷயத்தை எடுத்து ஞேய ஏகதேச அர்த்தம், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக அது உள்ளது இந்த சாஸ்திரம். பாணினி சாஸ்திரம் சப்த சாஸ்திரம் இல்லையா? சாது சப்தம், நாம் பிரயோகம் செய்கின்ற வார்த்தைகள் சாதுவா அசாதுவா என்று நிர்ணயம் செய்வதற்காக. இப்படி ஒரே ஒரு சாஸ்திரம்தான் அது. அதை விஸ்தாரமாக விளக்குவதற்காக பாணினி சூத்திரங்களை அமைத்துள்ளார். நமக்கெல்லாம் தெரியும் தான், படித்தது தான், அங்கங்கே கொஞ்சம் படிச்சிருக்கோம். நாம் ஒவ்வொரு சூத்திரம் பார்த்து நம்ம அப்படியே வியப்படைகிறோம்.
இவ்வளோ பெரிய விஷயங்களை இந்த 3 சூத்திரத்தில் அடக்கிட்டார் பாருங்க அவர். ஈக்கோ எனச்சின்றோம், அதில் இத்தனை சந்திகள் அடங்குது. விருத்திராதேஜ் அதிங்குணக இக்கோ குண விருத்தி, இப்படி சூத்திரங்களை அவர் ரச்சனம் பண்ணி, சூத்திரங்களை அவை இயற்றி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு சாஸ்திரம் செஞ்சிருக்கார் அவர் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த விஷயம் என்னது? சஹா ததோபி அதிகதர விஜானஹா. அந்த பாணினியானவர் அவர் எழுதிய சாஸ்திரம் அனைத்து விஷயங்களையும், அந்த சப்த சாஸ்திரத்தினுடைய அனைத்து விஷயங்களும் விளக்கி இருக்க, அவர் எழுதுனது இப்படி இருந்ததுன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் தான் கேட்குறார். அதோட குறைவா அவர் அறிஞ்சிருப்பாரா? அவர் எழுதியிருக்கார். அவரோட ஞானம் அவர் எழுதிய விஷயத்துடன் குறைவா இருக்குமா, அதிகமா இருக்குமா, இல்லை சமமா இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். சமமாக கூட இருக்க முடியாது. எல்லா ஆசிரியர்களும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. தாங்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சில விஷயங்களை படித்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, மனதில் வைத்து கொண்டு வகுப்புக்கு அதை விளக்கும்போது தாங்கள் அறிந்த விஷயம் அனைத்தையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார்களா? சொல்ல முடியாது. அறிந்த ஞானம் மிகுதி, வெளிவருகின்ற ஞானமோ சற்று குறைவுதான். அதற்கு அதான் சொல்றார், ச ததோபி அதிகதர விஜானஹா இது பிரசித்தம் லோகே. இது லோகத்தில் பிரசித்தமான விஷயம்தான். எதை நிரூபிக்க பார்க்குறார் அவர்? பிரம்மத்திலிருந்து உண்டாவது இந்த சாஸ்திரம், அது சர்வஜம். சாஸ்திரம் சர்வஜமாக இருக்க அந்த பிரம்மம் அல்பஜமாக இருக்க முடியுமா? அதான் விஷயம். உதாரணம் பாணினி. இப்படி ஒரு சாஸ்திரத்தில் அந்த சாஸ்திரத்தினுடைய ரச்சயிதாவாகிய பாணினி தான் இயற்றிய சாஸ்திரத்தை காட்டிலும் சர்வஜனாக அந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பது நிலைநாட்டி இப்பொழுது இருக்க, கிமு வக்தவ்யம். கிமு வக்தம்னா இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ உங்களுக்கு? கிமு வக்தவ்யம். ஏன்? அநேக சாக்கா வேத பிக்னஸ்ய. எப்படி இருக்கு இந்த வேதம்? அநேக சாக்கா, ஒரு பெரிய மரம் போல அதில் எத்தனை சாக்கைகள் இருந்தா, அளவில்லாத சாக்கைகளுடன் அனந்தாவை வேதாகா என்று வேதங்களை பற்றி சொல்ல, அனந்தாவை வேதாகா, இப்படி அநேக சாக்கா பேத பின்னஸ்ய, அதில் இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. மகாபாரதம் எழுதிட்ட பிறகு மகாபாரதத்தை பற்றி சொல்லும்போது இதில் இருக்கிற விஷயம் வெளியில் எங்கேயாவது இருக்கலாம், இதில் இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு மகாபாரதத்தை பற்றி மகாபாரதம் சொல்ல, அந்த மகாபாரதமும் இந்த சதுர்தச வித்யாஸ்தானத்தில் ஒன்றாக இருக்க, அந்த சதுர்தச வித்யாஸ்தானத்திற்கு பீஜமாக வேதங்கள் இருக்க, சதுர்தச வித்யாஸ்தானத்தில் அங்காணி வேதாச்சத்வாரோ புராணோ நியாய விஸ்தர என்று புராணத்தில் உபலக்ஷணமாக இருக்கக்கூடிய இதிகாசத்தில், அந்த இதிகாசத்தில் 2ஆவது இருக்கக்கூடிய இதிகாசத்தில் ஒன்றாக இருக்க, அந்த சதுர்தச வித்யாஸ்தானத்தில் ஒரு மூலையில் இருக்குது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் இல்லாது எங்கேயுமே இல்லைன்றாங்க. உண்மைதான், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். கொஞ்சம் படித்து கொஞ்சம் எடுத்து பார்த்தவங்களுக்கே புரியும், பிரமை தான் உண்டாகும். இப்படி ஒருத்தர் எழுத முடியுமா 1,00,000 ஸ்லோகங்கள்? அப்படி எல்லாத்தையும் எழுதிட்ட பிறகு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுதான் பின்னாடி. பகவத் பக்தி அவ்வளவா சொல்லலையே இதில் அப்படின்னு பாகவதம் எழுதினாராம். இந்த மகாபாரதம் எங்கேயோ இருக்கு,
எங்கேயோ வேதத்தில் பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு உட்காந்துக்கிட்டு. அப்படிப்பட்ட வேதம் அநேக ஷாக்கா பேத பின்னஸ்ய. எப்படி அதில் வெறும் நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்க விஷயத்தை மட்டும் அதில் கிடையாது, அப்பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கு. தேவ திரியங், தேவர்கள், திரியங் விலங்குகள், மனுஷ்ய மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கும் அவர்களுடைய மனோபாவத்திற்கு ஏற்றமாறு வர்ணங்கள், அவருடைய வயது மற்ற காரியங்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், இவையெல்லாம் பிரவிபாகம் செய்து இதற்கெல்லாம் ஹேத்துவாக இருக்கக்கூடிய இந்த ரிக்வேதம் போன்றவைகள் எப்படி அது சர்வ ஞான ஆகரஸ்ய, ஆகரம் என்றால் ஆக்கரம் இருப்பிடம், வைப்பிடம், களஞ்சியம் சொல்றோம் இல்லைங்க. எல்லா ஞானங்களுக்கும் இருப்பிடமாக வைப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை அந்த பகவான், அந்த பிரம்மமானது எப்படி சிருஷ்டித்தது அப்படின்னு கேட்டா, அயத்னேன ஏவ, ஒரு யத்னமும் செய்யலையா, ஒரு பிரயத்தனமும் கிடையாதா, லீலா நியாயேன, ஏதோ விளையாட்டு போல. நியாயம் என்பது போல, அது போல குழந்தை விளையாட்டு போல, விளையாடுறது போல. விளையாட்டு இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் எத்தனம் இருக்கும், அது கூட இல்லை. புருஷ நிஸ்வாசவத்து, ஏதோ சுவாசம் செய்கிறது போல, நமக்கு தெரியாமல் சுவாசம் வழியில் வருது இல்லையா, உள்ளே போகுது இல்லையா, தெரியாதது போல. யஸ்மாத் மகோதோ பூதாத் யோனே சம்பவா, எந்த ஒரு மகத்பூதமான, மகத்பூதம் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சாஸ்திரம் விளக்குகின்ற அந்த தத்துவத்திலிருந்து, மகத்பூதாத் யோனேஹே, காரணத்திலிருந்து வந்தது. இவ்வாறு விளக்குவதாக ஸ்ருதிகள் அமைகின்றன. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்வசிதம் ஏதத் ரிக்வேதா. ரிக்வேதா தொடர்ந்து யஜுர்வேதः, சாமவேதः, அதர்வாங்கிரசः இத்தியாதி ஸ்ருதேகே, இவ்வாறான ஸ்ருதிகளால் இது தெளிவாகும் பொழுது அந்த மகத்பூதமான யோனியாகி இருக்கக்கூடிய அந்த தஸ்ய மகதோ பூதஸ்ய நிரதிசயம், நிரதிசயம் என்றால் அதற்கு மேல் ஒரு அதிகமான, வேதமே சர்வஜ்ஞமாக இருக்க அந்த வேதத்தினுடைய இருப்பிடமான, அந்த வேதத்தினுடைய தோற்றமான அந்த பிரம்மமானது எப்படிப்பட்ட சர்வஜ்ஞமாக இருக்கும்? சர்வஜ்ஞம் என்றாலே சர்வஜ்ஞம் தான். அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது? சர்வஜ்ஞம் மேல ஒரு சர்வஜ்ஞமா? நிரதிசயம் சர்வஜ்ஞம், அதற்கு அப்பாற்பட்ட, அதற்கு மேலான ஒரு சர்வஜ்ஞத்துவம். அது மட்டும் இல்லை, முதல்ல ஆரம்பிக்கும் போது பாஷ்யக்கார் சொன்னார், சர்வஜ்ஞத்தன்மையை திருடம் செய்வதற்காக என்று அவாந்தர சங்கத்தை கொண்டு வர, அங்கே சர்வஜ்ஞம் சர்வசக்தி இரண்டும் நிருப்பமாகுது இல்லையா? அதை வேதத்தினுடைய இடத்துல வரும்போது சொல்றாரு, சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தி மத்துவம், அதையும் விஷயத்துக்கிறார் பாரு. ஏன் சர்வசக்தி மத்துவம்? புருஷ நிஸ்வசித்தவது லீலா நியாயேன, எந்த ஒரு பிரயத்னம் இல்லாம, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாடல் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 5வது தடவை அதை திருத்தி இல்லையா, பாடல் ஏதோ எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு கவிஞர்கள் பாடல்கள் எழுதுறாங்க இல்லையா, ஒரு தடவை எழுதி அதை திருத்தி அதை 3 தடவை பார்த்து அதை 4 தடவை ப்ரூஃப் பார்த்து அதில் அங்கே போங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு சேஞ்ச், அங்கேயும் ஒரு மாறுதல் ஏற்படுத்தி 10 பேர் பார்த்து அவங்க இது சரியில்லை அது சரியில்லை அதை மாற்றி இதை மாற்றி கடைசியில் வரக்கூடியது தான் முதல் எழுதியது கிடையவே கிடையாது, இது ஏதோ மாதிரி இருக்குது புதுசாக. அப்படிலாம் இருக்க அது புருஷன் ஒரு சுவாசம் செய்வது போல பாருங்க, சுவாசம் செய்வது போல. சில சமயம் சில பேர் நினைக்கிறாங்க பிரம்மம் சுவாசம் செஞ்சது அதில் வேதம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது அர்த்தம் கிடையாது, இங்கே பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பிரயத்னம் இல்லாமல் தானாக உண்டாகியது. அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படிப்பட்ட சர்வஜ்ஞமாக இருக்கணும், எப்படிப்பட்ட சர்வசக்தி சமன்விதமாக இருக்கணும்.
இப்படிப்பட்ட சர்வஜ்ஞ வேதத்தினுடைய காரணமாக இருப்பதனால் பிரம்ம சர்வஜ்ஞம், பிரம்ம சர்வசக்தி. சரிங்களா? இரண்டு விஷயங்கள். ஒன்று, எந்த ஆக்ஷேபம் உண்டானதோ, எந்த ஆக்ஷேபம் உண்டானது? வேதம் நித்தியமாக இருக்க பிரம்மம் எவ்வாறு வேதத்துக்கு காரணமாக இருக்க முடியும்? அது ஆக்ஷேபம் இல்லையா? ஏனென்றால் வேதத்திற்கும் காரணம் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக பிரம்மம். வேதத்திற்கும் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக பிரம்மம். உபாதான காரணமாக பிரம்மம் இருக்குது, நிமித்த காரணமாகவும் பிரம்மம் தான் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜகத்துக்கு நிமித்த காரணமாக பிரம்மம் இருக்கும்போது ஜீவர்களுடைய பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு, கர்மங்களுக்கு ஏற்றவாறு ஜகத்தை அந்த பிரம்மம் உற்பத்தி செய்கிறது. தேவையான மாதிரி ஒவ்வொரு கல்பத்துக்கும் அந்த எந்தெந்த ஜீவர்கள் இருக்கிறார்களோ அந்தந்த ஜீவர்களுக்கு உகந்த சிருஷ்டியை அந்த பிரம்மம் ஏற்படுத்துகிறது. ஆனால் வேதம் பொறுத்த மட்டும் தாத்தா யதா பூர்வம் அகல்பயத், அதற்கும் அவர்தான் நிமித்தம். ஆனால் எவ்வாறு பூர்வ கல்பத்தில் வேதம் இருக்கிறதோ அவ்வாறாகவே அந்த பிரம்மம் அதை மீண்டும் வியக்தமாக்குகிறது, வியக்தப்படுத்துகிறது. வேதம் அனாதி, ஏன்? ஜெகதும் அனாதி தான். ஜெகத் அனாதி, ஜெகத்தில் தான் வேதமும் இருக்கு. ஜெகத்துக்கு அப்பாற்பட்ட வேதம் இல்லை. ஆனால் ஜகத்தில் வேதமானது நித்தியமாக இருக்க இந்த நித்தியமான வேதத்தை பிரம்மம் தான் சிருஷ்டித்ததா அப்படின்னு கேள்வி வர, ஆமாம் பிரம்மம் தான் சிருஷ்டித்தது, ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவ்யக்தமாக இருந்த வேதத்தை வியக்தம் செய்தது பிரம்மம். ஜகத் கூட அவ்யக்தமாக தானே இருக்கு. அவ்யக்தமாக இருக்கக்கூடிய ஜகத் அவ்யக்தமாக பிரகிருதியில் இருக்க, அந்த அவ்யக்தமான பிரகிருதியில் ஜகத் இருக்க அதை வியக்தமாக செய்கிறது பிரம்மம். அங்கேயும் இப்படி தானே இருக்கு. இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கல்பத்துக்கு ஏற்றவாறு ஜகத்தை பிரம்மம் சிருஷ்டிக்கிறது, வியக்தமாக்குகிறது. பிரகிருதியில் எல்லாமே அவ்யக்தமாக தான் இருக்கு. லயத்தில் என்ன ஆகும்? எல்லாமே பிரகிருதியில் போய் லயமாகும். வேதம் மட்டும் இங்கே ஒளிஞ்சுன்னு இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அதுவும் போய் லயம்தான் ஆகும். ஆனால் அதை அடுத்த கல்பத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது, பிரம்மம் சிருஷ்டிக்கும் பொழுது இருப்பதை இருந்ததை இருந்தவாறே சிருஷ்டிக்கிறது பிரம்மம், வியக்தமாக்குகிறது பிரம்மம். எனவே அபின்ன நிமித்தோபாத காரணம் என்பதில் எந்த வகையான ஒரு சந்தேகமும் இல்லை. நித்தியம் என்பதனால் அது என்ன? நித்தியம், ஜகத்தும் தான் நித்தியம், வேதம் மட்டுமா நித்தியம், ஜகத்தும் தான் நித்தியம். ஆனால் அந்த நித்தியத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஜகத்து நித்தியம்தான், ஆனால் ஜகத்தை சிருஷ்டிக்கும் போது அதே ஜகத் வருவதில்லை. எனவே அது பிரவாக நித்தியம், மாறிக்கொண்டிருக்கின்ற நித்தியம். வேதம் அவ்வாறாகவே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டஸ்த நித்தியம் சொல்ல முடியாது. கூட்டஸ்த நித்தியம் சுத்த பிரம்மம் மட்டும்தான். இதுவும் பிரவாக நித்தியம்தான். ஆனால் பிரவாக நித்தியம் நித்தியம் இது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரவாக நித்தியம்தான், ஆனால் அதே வேதம் தான் திரும்பி வருது. வியக்தம் அவ்யக்தம், வியக்தம் அவ்யக்தம், வியக்தம் அவ்யக்தம் என்று மாறுவதனால் பிரவாகம். ஆனால் அவ்வாறாகவே வியக்தமாவதனால் அது நித்தியம். ஆனால் ஜகத்து பிரவாக நித்தியம்தான். என்று அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் செய்கிறது இந்த வர்ணகம். மேலும் அந்த சர்வஜத்வத்தை திடம் செய்கிறது இந்த வர்ணகம். எவ்வாறு அந்த சர்வஜத்வத்தை திடம் செய்கிறது இந்த வர்ணகம்? இந்த வர்ணகம் இந்த தத்புருஷ சமாசம் மூலமாக
சொல்லக்கூடிய விளக்கம். வர்ணகம் என்றால் விளக்கம். பல வகையான விளக்கங்கள் இருக்க ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒவ்வொரு வர்ணகம்னு சொல்றது. வர்ணகம் என்றால் வர்ணனை. இதான் விஸ்வதோமுகம்னு சொல்றோம் இல்லையா? சூத்திரத்திற்கு பல பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா? இதான் விஸ்வதோமுகம். இந்த பிரம்மம் சிருஷ்டித்த இந்த வேதமானது சர்வஜ்ஞ கல்பமாக இருக்க, அந்த பிரம்மம் சிருஷ்டித்த வேதமே சர்வஜ்ஞமாக இருக்க, அந்த சிருஷ்டிகாரன், அந்த அந்த சிருஷ்டித்த அந்த இறைவன் எப்படி இருக்கணும்? அவனுடைய சர்வஜ்ஞத்தன்மையை விளக்க முடியுமா? நிரதிசய சர்வஜ்ஞத்வம். அது மட்டும் இல்லை, சர்வசக்தியும் கூட. பிரதானமாக சர்வஜ்ஞம் தான். ஆனால் அதை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டியுடைய ரீதி எப்படி இருக்கு? அப்பிரயத்னேனைவ லீலாக்ஞாயேன புருஷ நிஸ்வாசவது புருஷ நிஸ்வசித்தவது இப்படி இருப்பதனால இப்படிப்பட்ட மிகவும் மிகவும் கடினமான விஷயத்தை எந்த ஒரு யத்னமும் இல்லாமல் அவர் ரசிக்கிறாரே, அதை சிருஷ்டிக்கிறாரே, அப்படின்னா அவருடைய சர்வசக்தி எப்படி இருக்கணும்? நம்மளாம் கஷ்டப்பட்டு ஒரு மரம் வந்து கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா? அந்த மரக்கட்டையை நம்ம தூக்க பார்க்குறோம். 5-6 பேர் தூக்குறோம். 5-6 பேர் தூக்கியும் அதுக்கும் நம்ம ஒரு பாட்டுலாம் சொல்லிக்கிட்டு தூக்குறோம் இல்லையா? இளையராஜா படகு ஓட்டும் போது இங்கே இல்லை, இதுக்கெல்லாம் கூட பாட்டு வச்சுருக்காங்க. இந்த மரம்லாம் ஐயா ஐயா அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் தூக்கும் அப்போ தான் அந்த சக்திலாம் வருது. நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம். நான் அங்கேயே பார்த்துருக்கேன். காட்டிலலாம் போய் அவங்க பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐயா ஐயா அப்படின்னு தூக்குறாங்க அவங்க. ஆனால் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் யானையை கூப்பிட்டு வர்றாரு. அந்த யானை ஐயாவும் சொல்கிறதில்ல, உய்யாவும் சொல்கிறதில்ல. அது ஏதோ நம்ம ஏதோ தீக்குச்சி தூக்குறது போல், நாம தூக்குறது போல் அது தூக்குது. என்ன சக்தி இருக்கும் அதுக்கு? அப்பிரயத்னேன ஏவ, ஒரு பிரயத்னம் இல்லை, அப்படியே தூக்குது அது பாட்டு. அவ்வாறாக பாஷ்யக்காரரை யாரும் பீட் அடிக்க முடியாது. சாமி அந்த பீட்டை தமிழில் சொல்லுங்க, அது வராது. யாரும் அடிச்சிக்கவே முடியாது இல்லையா? அடிச்சிக்கவே முடியாது. அப்படி இதில் விசேஷம் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு கிருத்திரிமமும் கிடையாது. இந்த கிருத்திரிமம் எந்த ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சொல்கிறாருன்னு ஒன்றுமே சொல்ல. ஒரு பாட்டு லீலா மாத்திரேன புருஷ நிஸ்வசித்தபத்து அப்பிரயத்னேனைய ஒரு பாட்டு சொல்லிட்டு போகிறாரு. உதாரணம் கொஞ்சம் கொஞ்சம் பாணினி அப்படி இப்படி சொல்லிட்டு ராஜா சௌ கச்சதி அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர் சொல்கிறார் பாருங்க. அதான் பகவான் தானே தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம். அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓ, உங்களை பற்றி சொல்லிக்கிறீங்களா? சரி சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்படி முதல் வர்ணக்கம் முடிகிறது. முதல் வர்ணக்கம் எப்படி? சாஸ்திரஸ்ய யோனிஹி, சாஸ்திர யோனிஹி தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம் தஸ்மாத் சாஸ்திர யோனித்வாத். முன்னாடி சொன்னது காலையில் சொன்னேன். இந்த ஒரு தத்புருஷ சமாச விக்கிரகத்திலிருந்து வரக்கூடிய விளக்கம். சரி, இப்போ இதை விளக்குவதற்காக வித்யாரண்ய சுவாமி அவர் வையாசிக்கிய நியாய மாலையில் அவர் அந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை சொல்கிறார். பார்ப்போம். முதல் வர்ணக்கத்துக்கு ரெண்டாவது வர்ணக்கம் வரும்போது அதனுடைய சாரத்தை அப்போ பார்ப்போம். சரி. ந கர்த்ரு பிரம்ம வேதஸ்ய
किं वा कर्तृ न कर्तृ तत् विरूपनित्यया वाचा इत्येवं नित्यत्ववर्णनात् कर्तृनिश्वसिताद्युक्तेः नित्यत्वं पूर्वसाम्यतः सर्वावभासि वेदस्य कर्तृत्वात् सर्वविद्भवेत् न कर्तृब्रह्मवेदस्य किं वा कर्तृ न कर्तृ तत् विरूपनित्यया वाचा इत्येवं नित्यत्ववर्णनात् कर्तृनिश्वसिताद्युक्तेः कर्तृत्वात् सर्वविद्भवेत्. சங்கதி உங்களுக்கு தெரியும். இரண்டு வகையான சங்கதிகள். ஒன்று அவாந்தர சங்கதி, அடுத்தது ஆக்ஷேப சங்கதி. சம்சயம் என்ன? ந கர்த்திரு பிரம்ம வேதஸ்ய கிம் வா கர்த்திரு, அது வரைக்கும் சம்சயம். பிரம்ம வேதஸ்ய ந கர்த்திரு கிம் வா கர்த்திரு. புரியுதுங்களா? பிரம்மமானது பிரம்ம வேதஸ்ய ந கர்த்திரு கிம் வா கர்த்திரு. கிம் பிரம்ம வேதஸ்ய ந கர்த்திரு ந கர்த்திரு கர்த்து ரெண்டு இருக்கு பாருங்க. பிரம்மமானது வேதத்துக்கு கர்த்தாவாக இல்லையா? கிம் வா கர்த்திரு, கிம் வா கர்த்து கர்த்தாவாக உள்ளதா? சிருஷ்டிகர்த்தா, ரச்சயிதா. இது சம்சயம். அது வரைக்கும் பதங்கள் புரியுது இல்லையா? பூர்வபக்ஷம் என்ன? ந கர்த்திரு தத்து, தத்து தத் பிரம்ம வேதத்துக்கு கர்த்தா கிடையாது. அபின்ன நிமித்தோபாதான காரணமாக கிடையாது. ஜகத்துக்கு வேணா இருக்கலாம், வேதத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாது? விரூப நித்யா வாச்சா. ஹே விரூப, ஹே விரூப ஒரு தேவன். ஹே விரூப நித்யா வாச்சா, நித்தியமான இந்த வேதத்தினால் உன்னை வழிபடுகிறேன். அது அது அங்கே இல்லை, இடத்துல இல்லை. ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விரூப நித்யா வாச்சா இதி ஏவம், இவ்வாறாக நித்தியத்துவ வர்ணனாத், வேதத்துக்கு நித்தியத்துவ வர்ணனம் இருப்பதனால், வேதத்துக்கு நித்தியத்துவம் என்ற விசேஷணம் உள்ளதனால், என்ற தன்மை உள்ளதனால். இது பூர்வபக்ஷம். சம்சயம் பிரம்மம் வேதத்துக்கு கர்த்தாவா இல்லை கர்த்தா இல்லையா? சம்சயம். பூர்வபக்ஷம் என்ன? பிரம்மம் வேதத்துக்கு கர்த்தா கிடையாது. என்ன காரணம்? வேதங்களே தங்களை நித்தியமாக தங்களை விளக்கிக் கொள்வதனால் நித்தியத்துக்கு கர்த்தா இருக்க முடியாது அப்படின்ட்டு. சித்தாந்தம் என்னது? கர்த்திரு நிஸ்வசிதாதி உக்தேகே, நிஸ்வசதாதி உக்தேகே, இப்படிப்பட்ட வாக்கியங்கள், உக்தி வாக்கியங்கள். அதே வேதமானது பிரம்மத்தை கர்த்திரு என்று விளக்குவதனால், இப்படி நிஸ்வசிதாதி உக்தேகே, அந்த வாக்கியம் நீங்கள் படிச்சிட்டிங்க இல்லைங்களா? அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதத் ரிக்வேதா, இது விஷய வாக்கியம். இந்த வர்ணக்கத்துக்கு இது விஷய வாக்கியம்.
அப்படி வேதமானது, இது பிரதாரண்யகோபனிஷத்து வரக்கூடிய வாக்கியங்கள், அப்படியானது உபனிஷதே கர்த்ரு பிரம்மம் கர்த்ரு என்று வேதத்துக்கு கர்த்ரு என்று விளக்குவதனால், இந்த நிஷ்வசித்தம் என்பதனால் என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வருகிறது வேதம்? என்ன சொல்கிறது உபனிஷது? நிஷ்வசித்தம் என்றால் சாதாரண கர்த்ரு போல இல்லை, சாதாரண ஒரு கிருதி போல கிடையாது. வேதம் எந்த வகையான பிரயத்னம் மற்று யுகபத், ஒரு சமயத்திலேயே யுகபத் சேர்ந்தே வாக்கும் பொருளும் ஈஸ்வரன் உணர்கிறார். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இங்கே அடங்கியிருக்கு இந்த நிஷ்வசித்தம். நாம் எவ்வாறு ஒரு அர்த்தத்தை உணர்ந்து பிறகு அதை விளக்குவதற்காக ஒரு வார்த்தையை சொல்கிறோமோ, அந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக, அவ்வாறு இங்கு கிடையாது. இங்கு அந்த அர்த்தத்தையும் அந்த வார்த்தையும் ஒன்று சேர ஈஸ்வரர் சாட்சியாக அனுபவிக்கிறார். எந்த வகையான பிரயத்னம் மற்று தானாகவே அதை சிருஷ்டி செய்கிறார் வேதத்தை. ஆனால் நித்தியத்துவம் இருக்கே, அது எப்படி? நித்தியத்துவம் என்பது பூர்வ சாமியதா, முன்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறாகவே இந்த வேதம் இருக்கிறது என்று பூர்வ கல்பத்தில் உள்ள சமத்துவம் இப்பொழுதும் இருப்பதனால் அது நித்தியம். அந்த அளவில் அது நித்தியம். நித்தியத்துவம் பூர்வ சாமியதா. சரிங்களா? இதுவரைக்கும் எதை விளக்குகிறார்? அந்த ஆக்ஷேப சங்கத்தியினுடைய விளக்கங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அந்த சர்வஜ்ஞத்தன்மை, அது என்ன, சர்வஜ்ஞத்தன்மையை திருடம் செய்வதற்கான அவாந்தர சங்கதி, அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த வாக்கியம் பாருங்க. சர்வ அவபாசி வேதஸ்ய கர்த்தத்வாத் சர்வவித் பவேத். அனைத்தையும் விளக்கக்கூடிய சர்வ அவபாசி, அனைத்தையும் அவபாசம், அனைத்தையும் விளக்குகின்ற வேதத்தினுடைய கர்த்தாவாக ஈஸ்வரன் இருப்பதனால் ஈஸ்வரன் சர்வவித்து பவேத். சர்வவித்து பவேத், சர்வஜன்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அது நிச்சயம், திருடம் செய்கிறார். எவ்வாறு ஜன்மாத்யஸ்ய யதஹ என்பதில் ஈஸ்வரன் சர்வஜன் என்பதை நாம் உணர்ந்தோமோ, கடகர்த்தா கடக்ஞக என்பது போல ஜகத்கர்த்தா ஜகத்ஞக, ஜகத் சர்வமாக இருப்பதனால் சர்வஜ்ஞ என்பதை உணர்ந்தோம் இல்லையா? இதை திருடம் செய்வதாக அப்படிப்பட்ட வேதத்தையே அவர்தான் சிருஷ்டித்தார்னா அவர் எப்படிப்பட்ட சர்வஜனாக, நிரதிசய சர்வஜத்துவம் இருக்கிறது என்பது நிர்ணயமாகிறது. எப்படி பாருங்க, வித்யாரண்யர் அழகா எல்லா பொருளையும் கொண்டு வராரு பாருங்க இல்லையா? ஒவ்வொரு அதிகரணத்தையும் முடிச்சிட்டு வித்யாரண்ய சுவாமிகள் எழுதிய இந்த அதிகரண வையாசிக்க நியாய மாலா, இதுக்கு அதிகரண மாலான்னு கூட ஒரு பெயர் உண்டுன்னு நினைக்கிறேன். அதை படித்து பார்த்து எல்லா பொருளும் சுருக்க கொண்டு வர்றது ரொம்ப ஒரு திறமையான விஷயம். சுருக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் பாருங்க, உதயம் விடல பாருங்க வரும். சரி, இவ்வாறு முடிகிறது முதல் வர்ணகம். இப்போ அடுத்தது இரண்டாவது வர்ணகத்துக்கு போகுமா? முன்பு சொல்லியது போல இரண்டாவது வர்ணகம் அந்த பகுரீ சமாசத்தை ஒட்டியது. பகுரீ சமாசம், அந்நிய பதார்த்த பிரதானம் எல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். அந்த பகுரீ சமாசம் வரும்போது அதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி வருகிறது? சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய. இதற்கு சாஸ்திரமானது யோனியாகிறதோ. யோனி என்ற பதத்திற்கு மூன்று பொருள்கள் உள்ளன. யோனி என்ற பதத்துக்கு
ஒன்று காரணம். ஹைம கோஷம்னு அமர கோஷம் போல பல கோஷங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சம்ஸ்கிருதத்தினுடைய கோஷம் ஹைம கோஷம். அங்கே யோனி என்பதற்கு யோனிஹி காரணம் பக தோயயோஹோ இப்படி விளக்கம். யோனிஹி என்பதற்கு என்னென்ன பொருள்? காரணம் பக தோயயோஹோ. காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் காரணம். பக என்றால் பெண் குறி. எப்படி ஆண் குறி பெண் குறின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஜெனிட்டல் ஆர்கன், ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன் பக. தோயயோகோ, தோயம் என்றால் ஜலம், நீர். இப்படி யோனி என்ற பதம் இந்த 3 பொருள்களில் வருகிறது. காரணம் பக தோயயோகோ. இங்கு பக என்பதற்கு இடமே இல்லை, தோயம் என்பதற்கும் இடமே கிடையாது, அதை பற்றி விசாரமே கிடையாது இல்லையா? எனவே காரணம் மட்டும்தான் இங்கே பொருந்தும். சாஸ்திரம் யோனிகி எஸ்ய, சாஸ்திரம் எதற்கு காரணம் என்று வரும்பொழுது இந்த இடத்துல காரணம் என்ன? அந்த பிரம்மம் உள்ளது என்று சித்தம் செய்வதற்கு. லக்ஷண பிரமாணாபியம் வஸ்து சித்தி இல்லையா? லக்ஷணத்தாலும் பிரமாணத்தாலும் ஒரு வஸ்து சித்திக்கிறது. வஸ்து எப்படி சித்திக்கிறது? ஞானத்தால் தான் சித்திக்கும். ஒரு வஸ்து சித்திக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதனுடைய ஞானத்தை பெறுகிறோம்னு தான் அர்த்தம். ஞானம் இல்லாமல் ஒன்று சித்தி உண்டா? இல்லை. அனுபவம் தான் ஒரு வஸ்து இருக்கா இல்லையா என்பதற்கு இறுதி பிரமாணம். அனுபவ அவசானத்வாத், பூத வஸ்துவாக இருப்பதனால இல்லையா? எனவே இந்த பிரம்ம விசாரம், பிரம்ம அனுபூதி இருக்க வேண்டுமென்றால் பிரம்ம விசாரம் இருக்க வேண்டும். பிரம்ம விசாரம் இருக்க வேண்டுமென்றால் அந்த பிரம்மம் உண்டு என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த பிரம்மம் உண்டு என்று நிர்ணயம் செய்வதற்கு 2 அவசியம்: லக்ஷணம், பிரமாணம். லக்ஷணத்தை அவர் 2வது சூத்திரத்தில் கூறினார். அதை திடம் செய்வதற்காக அடுத்த சூத்திரம் வந்தது, சர்வஜத்வம், அதெல்லாம் வந்தது, அது வேற விஷயம். ஆனால் அந்த அந்த பிரமாணம் என்ன என்பதை இங்கே காட்டுகிறார், விளக்கமாக காட்டுகிறார். சரிங்களா? எனவே லக்ஷணம் பிரமாணம் மூலமாக பிரம்மம் உண்டு என்று நிர்ணயம் இருப்பதனால், லக்ஷண பிரமாணாபியம் வஸ்து சித்திகி, அந்த பிரம்மம் இருக்கிறது என்பது எவ்வாறு நிர்ணயமாகும்? 2 சொல்லணும். ஒன்று லக்ஷணம், அடுத்தது பிரமாணம். சங்கத்தியை சொல்றதுக்காக இதெல்லாம் நான் விளக்கிறேன். இப்போ 2வது சூத்திரத்தில் லக்ஷணம் சொல்லியாச்சு. 3வது சூத்திரத்தில் 2வது வர்ணக்கத்தின் மூலமாக பிரமாணம் சொல்லப்படுகிறது. சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய, சாஸ்திரம் யோனிஹி காரணம். காரணம் என்றால் அறிவதற்கான காரணம். அறிவதற்கான காரணம் என்ன? கரணம். எப்படிப்பட்ட கரணம் அது? பிரமாணம். இப்போ யோனிஹி என்றால் பிரமாணம் ஆயிடுச்சு. அப்போ லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி என்று வரும்பொழுது இந்த 3வது சூத்திரத்தினுடைய த்விதீய வர்ணக்கம், 2வது வர்ணக்கம் எதை காட்டுகிறது? பிரமாணத்தை காட்டுகிறது. 2வது சூத்திரம் லக்ஷணத்தை காட்ட, 3வது சூத்திரம் பிரமாணத்தை காட்டுகிறது, ஸ்பஷ்டமாக காட்டுகிறது. அதான் சொல்லணும். சாஸ்திரம் தான் பிரமாணம், ஸ்பஷ்டமாக வார்த்தையால் சொல்லுது. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு. இப்படி லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி என்று அந்த வஸ்து சித்திக்கு, அந்த வஸ்து சித்தி என்ற பலத்திற்கு லக்ஷணமும் வேண்டும், பிரமாணமும் வேண்டும் என்று அந்த ஒரே பலன், ஏக பலத்துக்காக 2 அதிகரணங்கள் இருப்பதனால் இங்கே என்ன சங்கதி? ஏக பலகத்துவ சங்கதி. ஏக பலகத்துவம், ஒரே பலத்தை தரக்கூடிய சங்கதி, 2ம் சேர்ந்து. புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? எந்த ஒரே பலம்? வஸ்து சித்தி.
பிரம்மம் இருக்கிறது என்ற நிர்ணயம். இதான் அந்த வஸ்து சித்தி. வஸ்து சித்தி என்றால் இருக்கிறது என்ற நிர்ணயம். பிரம்மம் இருக்கிறது என்ற நிர்ணயம் லட்சண பிரமாணங்களால் ஏற்படுகிறது இல்லையா? லட்சண பிரமாணங்கள் ஏற்படுகின்றன. பிரம்மம் இருக்கிறது லட்சண பிரமாணங்களால். அப்படி ஒரே பலத்தை இந்த இரண்டு அதிகரணங்களும் தருவதனால் இதற்கு ஏக பலகத்துவ சங்கதி. சரிங்களா? சரி, படிப்போம். இப்போ ஆரம்பிப்போம். லக்ஷணத்தை காட்டி சாஸ்திரைக கம்யம் வேதம், சாஸ்திரைக கம்யம் பிரம்மம், சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரம் ஏகத்தினால், சாஸ்திரத்தினால் மட்டும்தான் அதை அறிய முடியும். இப்படி பிரமாணத்தை காட்டுது. பார்ப்போம். அத்தவா யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம் யோனிஹி காரணம் பிரமாணம் அஸ்ய பிரம்மணः யதாவத் ஸ்வரூப அதிகமே சாஸ்திராதேவ பிரமாணாத் ஜகதः ஜன்மாதி காரணம் பிரம்ம அதிகம்யதே இதி அபிப்ராயः. சாஸ்திரம் உதாஹ்ருதம் பூர்வசூத்ரே யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இத்யாதிஹ. சேர்ந்து அத்தவா யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம் யோனிஹி காரணம் பிரமாணம் அஸ்ய பிரம்மணः யதாவத் ஸ்வரூப அதிகமே சாஸ்திராதேவ பிரமாணாத் ஜகதः ஜன்மாதி காரணம் பிரம்ம அதிகம்யதே இதி அபிப்ராயः. சாஸ்திரம் உதாஹ்ருதம் பூர்வசூத்ரே யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இத்யாதி. அத்தவா, அத்தவா என்றால் இவ்வாறாகவும் பொருள் கொள்ளலாம். முன்பு ஒரு பொருள் சொன்னோம். முன்பு என்ன பொருள் சொன்னோம்? சாஸ்திரஸ்ய யோனிஹி என்று ஒரு பொருள் சொன்னோம். இப்பொழுது பகுரியாகவும் கொள்ளலாம். அத்தவா விஸ்வதோமுகம் என்பதற்கு செம்மையான உதாரணம் இந்த சூத்திரம். அந்த தத்புருஷ சமாசத்திலையும் பாருங்க, ரெண்டு வகையான விஷயங்கள். இப்போ பகுரின்னு வரும்போது இதுலேயும் ஒரு விஷயம் வரும். அத்தவா யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம். யதோக்தம் ரிக்வேதியாதி சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? முன்பு சொன்னது போல முன்பு விசேஷணங்களால் விளக்கப்பட்ட இந்த சாஸ்திரம். எப்படிப்பட்ட விசேஷணம்? மகதः ரிக்வேதாதேஹே சாஸ்திரஸ்ய அநேக வித்யாஸ்தான உபபிரமிதஸ்ய பிரதீபவத் சர்வசாஸ்திர அவத்யோதினः சர்வஜ்ஞ கல்பஸ்ய. அப்படி அதெல்லாம் கொண்டு வரணும் இங்கே. யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம், இப்படிப்பட்ட சாஸ்திரம். யோனிஹி, யோனிஹி என்றால் என்ன அர்த்தம்? அந்த மூன்று பொருள்களில் இங்கு என்ன பொருள்? காரணம். எப்படிப்பட்ட காரணம்? பிரமைக்கு காரணம். அந்த பிரமைக்கு காரணமாக இருப்பதனால் அதற்கு என்ன வார்த்தை சொல்றோம்? பிரமைக்கு காரணமாக இருப்பதனால் பிரமாணம். எதற்கு பிரமாணம்? அஸ்ய பிரம்மணः யதாவத் ஸ்வரூப அதிகமே.
அஸ்ய பிரம்மணா, இந்த பிரம்மத்தினுடைய யதாவத் ஸ்வரூபத்தை உணருவதற்கு இது பிரமாணம். யதாவத் ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? சம்சயம் விபர்யம் அற்று தாத்விகமாக உணருவதற்குன்னு அர்த்தம். யதாவத் ஸ்தானோ ஏகஸ்மின் புருஷோவா அந்யோவா, ஸ்தானோ ஏகஸ்மின் புருஷோவா, இது சம்சயம். அந்யோவா புருஷா அந்யோவா, அது விபர்யம். புருஷன்தான் இது, இல்லை வேற ஏதோ இது அப்படின்னா அது விபர்யம். ஆனால் அது ஸ்தானுதான் அப்படின்னு உணர்வது என்பது யதாவத் ஞானம். அப்படி சம்சய விபர்யம் மற்று யதாவத் ஸ்வரூப அதிகமே, அதனுடைய ஸ்வரூபத்தை உணர்வதற்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். அவன் ஜாக்கிரதையை பார்க்கணும். பகவான் என்ன வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. இங்கே உபனிஷத் பிரமாணம்னு சொல்ல பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? ரிக்வேதாதி சாஸ்திரம் அப்படின்னு வேதங்களை கொண்டு வந்துட்டாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களினுடைய இறுதி குறிக்கோள் இந்த பிரம்ம ஞானத்தை தருவது தான். அதான் அர்த்தம். இங்க சொல்லிக்கலாம் இல்லையா, சாஸ்திரம்னா இங்க உபநிடதம் அப்படின்னு எடுத்திருக்கலாம்ல அவரு. அப்படி சொல்ல பாருங்க. எப்படி யோனி என்பதற்கு காரணம் சொல்லி பிரமாணம்னு வேறொரு பொருள் கொண்டு வந்தாரோ இங்க, அதே போல சாஸ்திரம் என்பதற்கு முன்பு சொன்னது போல ரிக்வேதாதி அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லாமல் நேராக உபனிஷத் பிரம்மம் தானே பற்றி, பிரம்ம அதிகமம் தானே இங்கே. அப்போ என்ன சொல்லிக்கலாம்? அந்த அர்த்தத்தை, சாஸ்திர அர்த்தத்தை சுருக்கிக்கலாம்ல அவர் உபனிஷத்னு. அப்படி சுருக்கல பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம காண்டத்தில் இருக்கும் கர்மமும் உபாசன காண்டத்தில் இருக்கும் உபாசனமும் அவை கூட பிரம்ம ஞானத்திற்கு தானே ஒழிய சகாமத்திற்காக கிடையாது. குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதகும் சமா, படிச்சோம் இல்லையா ஈஷாவாஸ்யோபனிஷத். ஏன்? கர்மமானது நிஷ்காமமாக செய்யும்போது அது சித்த சுத்தியை ஏற்படுத்தும். உபாசனையானது நிஷ்காமமாக செய்யும்போது அது நமக்கு சித்த ஏகாகிரதையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதமும் இருக்க ஒருவன் அதிகாரியாகிறான். அப்படிப்பட்ட அதிகாரியானவன் உபனிஷத் ஞானத்தை பெறும்பொழுது அவனுக்கு பிரம்மம் ஞானம் கிடைக்கிறது. எனவே அந்த கர்மமும் உபாசனையும் கூட யதாவத் ஸ்வரூப அதிகமே பிரமாணம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துருப்பீங்க. சாஸ்திரம் யோனிஹி அஸ்ய பகுரி. சாஸ்திரம் என்றால் ரிக்வேதாதி, யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம். யோனிஹி என்பதற்கு என்ன பொருள் தராரு? காரணம் சொல்கிறார். சாஸ்திரம் யோனிஹி அஸ்ய, அதுதான் அந்த இடத்துல பௌரி. நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கே. அங்கே அந்த வார்த்தைகளை நம்ம பிடிச்சிக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அப்போ தான் பௌரி சமாசம் நமக்கு தெரிய வரும் இல்லையா? சரி, இந்த சூத்திரத்தில் என்ன, சூத்திரத்துடைய பொருள் என்ன? வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் சொல்லியாச்சு. சாஸ்திரம் என்றால் ரிக்வேதாதி, யோனி என்றால் பிரமாணம் சொல்லிட்டீங்க. முழு சூத்திரத்துடைய விளக்கம் என்ன சொல்றாரு பாருங்க. சாஸ்திராதேவ பிரமாணா, சாஸ்திரம் என்றும் பிரமாணத்தினால், சாஸ்திராதேவ சாஸ்திரம் என்னும் பிரமாணத்தினால் தான் ஜகதः ஜன்மாதி காரணம் பிரம்ம, ஜகத்தினுடைய ஜன்மாதி காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிய முடியும். அதிகம்யதே இது அபிப்பிராய. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுமானத்தால் அறிய முடியாது, பிரத்யக்ஷத்தால் நிச்சயமாக அறிய முடியாது. பிரத்யக்ஷத்தால் அறிய முடியாத பொழுது அனுமானத்தாலும் அறிய முடியாது. ஏன்? அனுமானத்திற்கு சம்பந்த கிரகம் வேணும். சம்பந்த கிரகம் அந்த அந்த ஹேதுவுக்கும் சாத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரியணும். எத்தனை வியாப்தி ஞானம் வேணும். நேற்று விளக்கியது போல
எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வஹ்னி என்று அக்னிக்கும் தூமத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், காரிய காரண பாவம் நம்ம பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கணும் இல்லையா? எனவே பிரத்யக்ஷம் இல்லாத பொழுது அங்கே அனுமானமும் அங்கு இயங்காது. எனவே பிரத்யக்ஷமும் இங்கு கிடையாது, அனுமானம் இங்கு கிடையாது. பிரம்மத்தை எவ்வாறு அறிய முடியும்? சாஸ்திரத்தால் மட்டும்தான் அறிய முடியும். எப்படிப்பட்ட பிரம்மம்? ஜகத் ஜன்மாதி காரணம், தடஸ்த லக்ஷணம். தடஸ்த லக்ஷணமே சாஸ்திரத்தால் தான் அறிய முடியும்னா ஸ்வரூப லக்ஷணம் சொல்லணுமா? அதான் விஷயம். எந்த சாஸ்திரம் சாஸ்திராத் அதிகம்யத்தேன்னு சொல்கிறீங்களே, எந்த சாஸ்திரத்தால் அறிய முடியும்? சாஸ்திரம் உதாகிருதம் பூர்வம், அந்த சாஸ்திரத்தை முன்பே நாம் எடுத்து விளக்கியோம். எந்த சாஸ்திரம் அது? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே இத்தியாதி. அப்படின்னு என்ன சொல்கிறாரு? இத்தியாதி என்று வரும்பொழுது யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்பது தடஸ்த லட்சணம் இல்லையா? இத்தியாதி என்று வரும்பொழுது அதனால் நீங்கள் ஸ்வரூப லட்சணம் எடுத்துக்கணும். அடுத்தது இதெல்லாம் முன்பு பாஷ்யக்காரர் சொல்லிட்டார், நேற்று இரவு வகுப்பில் பார்த்தோம் இல்லையா? அவருடைய ஸ்வரூப லட்சணம் என்னது? முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? ஆனந்தாத்யேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே, அது ஆனந்தம். அந்த ஆனந்தம் எதை குறிக்கிறது? அந்த ஆனந்தமய கோஷத்தில், அந்த ஆனந்தமய கோஷத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அங்கே போகணும். அந்த பிரம்மமானது எதை குறிக்கிறது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று ஆரம்பத்தில் வந்த, அணுவாக்கத்தில் வந்த அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற ஸ்வரூபத்தை குறிக்கிறது. அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எங்கு உள்ளது? எது அது? அது எது என்றால் என்ன? யோவேத நிஹிதம் குஹாயாம், குஹத்தில், நம்முடைய ஹிருதய குகை இருக்கக்கூடிய சாட்சியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் அது. அப்படிப்பட்ட ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் தான் ஆத்மா. இப்படி போகணும். இத்தியாதி. அவர் இத்தியாதின்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ இருக்கு பாருங்க. இவைகள் மட்டுமல்ல, மற்ற உபநிடதங்களும் இருக்கக்கூடிய தடஸ்த ஸ்வரூப லட்சணங்கள் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷதில் சதேவ சௌமிய இதமக்ரஹாசீத் என்று முன்பு சத் மட்டும் இருப்பதாக கூறி தத்தேஜக அஸ்ருஜத ததைக்ஷத, தத்தேஜக அஸ்ருஜத, தேஜம் அது நெருப்பு, அக்னியை உருவாக்கியது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு போக ஆபக அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு போகும்பொழுது இறுதியில் என்ன சொல்கிறாரு? தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் எவ்வாறு தைத்திரியோபனிஷதில் மகா வாக்கியமானது? தைத்திரியோபனிஷத் மகா வாக்கியம் என்ன? மகா வாக்கியம் தைத்திரியோபனிஷதில் யோ வேத நிஹிதம் குஹாயாம், மகா வாக்கியம். அடுத்த மகா வாக்கியம் வருது பாருங்க. தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன, தஸ்மாத்வா தஸ்மாத் பிரம்மம், தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன, அது ஆத்மா. இப்போ தஸ்மாத்வா ஏ தஸ்மாத்னு வரும்போது மகா வாக்கியம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் மகா வாக்கியங்கள்லாம் இருக்கு. என்ன மகா வாக்கியம்? இன்னும் ஒரு மகா வாக்கியம் சொல்லுங்க பாருங்க, முயற்சி பண்ணுங்க. தைத்திரியோபனிஷத்தில் சயஷ்சாயம் புருஷே, சயஷ்சாயம் புருஷே வரக்கூடாது, சயஷ்சாயம் புருஷே யஷாசாவாதித்யே ச ஏகஹ, மகாவாக்கியம். இப்படிப்பட்ட இத்தியாதி என்பது இவைகளெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு உபனிஷத்து இப்படி இருக்கு, கேனோபனிஷத்து போங்க, அதுலேயும் பார்க்கணும். கட்டோபனிஷத், ஒவ்வொரு உபனிஷத்துலையும் கட்டோபனிஷத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக சொல்ல முடியும். மகா வாக்கியம் என்ன? மகா வாக்கியம் ஏ தத் வை தத்து, இது தாண்டா அது, ஏ தத் வை தத்து சொல்லினே இருக்கார் இல்லையா அவர்? இவ்வாறாக ஜகஜன்மாதி
சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம் என்று தடஸ்த லட்சணம் சொல்லி, அந்த தடஸ்த லட்சணம் மூலமாக ஸ்வரூப லட்சணத்திற்கு கொண்டு வந்து, அந்த ஸ்வரூப லட்சணம் மூலமாக இறுதியில் நம்முடைய ஆத்மாதான் பிரம்மம் என்று காட்டக்கூடிய அனைத்து வாக்கியங்களும் பிரமாணம். இத்தியாதி. நான் இத்தியாதி என்பதற்கு பொருள் இங்க. சரிங்களா? இவ்வாறு சாஸ்திரமானது பிரமாணமாக இருக்கிறது பிரம்ம ஞானத்தில். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய துதிய வர்ணத்தினுடைய பொருள். இப்போ யதோவா இமானி பூதானி ஜாயந்தே தான் வந்து சாஸ்திரம்னா, இதுதான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும்னா, அது முன்னாடியே சொல்லியாச்சு. முன்னாடி சூத்திரத்தில் இதெல்லாம் திருப்பி கொண்டு வரீங்க. அப்படி அடுத்த கேள்வி, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். முடிச்சுக்குமா? ஓ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो